Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி பிரெட் ஹல்வா செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரமும் தேவைப்படாது, ரொம்ப செலவும் ஆகாது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனி அரை கப், நெய் தேவையான அளவு, முந்திரி, பாதாம், திராட்சை தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இன்றைக்கி நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். அதோட ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்னதாக இது மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா நெய்லியே வறுத்துக்கோங்க. இப்போ 3 நல்லா வறுத்தாச்சு. இதை ஏதாவது ஒரு பவுலில் பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீஸெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை சிம்லேயே வச்சு நல்லா இதேமாரி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கூட இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ஸ்லைட்லி ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக போகிற வரைக்கும் ப்ரெட்டை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து ப்ரெட்டை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கரண்டியை வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெட்டெல்லாம். நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே நல்லா ப்ரெட்டை சாஃப்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ப்ரெட் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டு நல்லா சாஃப்டாகும். நம்ம இது மாதிரி வறுத்து செய்யும் போது சாஃப்டாக வரது நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நல்லா ப்ரெட்டு சாஃப்டாகி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிறவங்களாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இதில் சேர்த்துடலாம். ஹல்வாவை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Bye bye. Thank you.